2 உதடும் வாயோட வாயாக வச்சு கவ்விடும். கவ்வி பிடிச்சி சந்திரனை முழுசாக சூரியனுக்கு அனுப்பும், சூரியனை முழுசாக சந்திரனுக்கு அனுப்பும். ஒரு மனிதனுடைய நடராஜர் காளியோடைய நடனங்கிறது சந்திரன் சூரியனுடைய நடனம். சந்திரன் சூரியனுடைய நடனம் ஊர் பார்க்கக்கூடாது, தன்னுடைய நடனத்தை தானே பார்க்கணுங்கிறத அதோடைய பெரிய ஹைலைட். சூரியனை மட்டும் சந்திரனை உள்ளடக்கியவன் சூரியனாக இருப்பவன் எப்படி இருப்பானுங்கிறது உலகத்துக்கு அடையாளம் தான் நடராஜர் காலை தூக்கி நிற்கிறது. அப்போ நீ யாருக்கிட்ட தீட்சை வாங்குறியோ, யாருக்கிட்ட தியானத்தை கற்றுக்கிறியோ, அவன் உஷ்ணத்தை நீ வாங்கி கடந்து தான் போகணும். அப்போ அது என்ன தன்மையில் இருக்கோ, அது என்ன செயலில் இருக்கோ அதுதான். ஒரு மாணவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஞானியே இருந்தாலும் அவர் ஒரு களத்துக்குள்ளேருந்து பணி செய்ய வரும்போது அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தவம் செஞ்சு தன்னுடைய உழைப்பை போட்டு அந்த சக்கையாக புழிஞ்சு அந்த பிரபஞ்சம் புளியறதை தான் ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து தான் அவர் ஒரு மீண்டு வர்றாரு. அப்படிங்கிறது தான் ஒரு செயல் வடிவம். அப்போ சப்த ரிஷியோட தன்மையில் அந்த அலைவரிசை உள்ளே இருக்குது. அதில் போராடிட்டு இருக்கான் மனுஷன். அந்த உடலுக்குள்ளே கடந்துக்கிட்டு அந்த சப்த ரிஷியோடைய அலைவரிசை விவேகானந்தன் என்ற ஒரு மனித உடலுக்குள்ளே கடந்துக்கிட்டு அல்லோலப்பட்டிருக்கு. தியானத்தில் சந்திரக்கலை சூரியக்கலை பற்றி நம்ம நிறையா உரை நிகழ்த்தியிருக்கோம். அப்போ சந்திரக்கலை தனியாக செயல்படும் போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சந்திரக்கலையில் தனியாக செயல்பாடுகள் தனியாக நடக்கும். சூரியக்கலையும் தனியாக ஒரு செயல்பாடுகள் நடக்கும். இப்போ இந்த இடக்கலையும் பின்கலைங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு பரிமாணத்தில் ஒரு மனிதனுக்கும் நடக்கிறத அவனுடைய தியானத்தில் பார்த்துருப்பான். அவனுடைய வடிவத்தில் அது நடந்திருக்கும். அவன் அப்படியே படிப்படியாக முன்னேறி ஒரு காலகட்டத்தில் நான் மீண்டும் இங்கே ஒரு குறிப்பு, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நான் பேசுகிறேன். ஆனால் சந்திரன் சூரியன்கிறது பல ஆண்டுகளாகும், பல நாட்களாகும், பல பல விஷயங்கள் கூட ஆகும். ஆனால் அவ்வளோ ஆண்டுகள் நான் பேசிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் ஒரு கம்மியான டயத்தில் தான் இதை நான் சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்லிட்ட கம்மியான டயத்துக்குள்ளே ஏதோ ஒன்று அடைஞ்சிட்டது, ஒன்றை பெற்றுட்ட மாதிரி நினச்சிடக்கூடாது. அது ஒரு வித்தியாசமான பயணத்தை தான் மேற்கொள்ளணும். அதை பார்த்துக்கணும். இப்போ சந்திரன் தனியாக சூரியன் தனியாக செயல்பாடுகள் போய்கொண்டே இருக்கின்ற போது ஒரு காலகட்டத்தில் அதில் உடலில் பெரிய பருவ மாற்றங்களை நிறையா காணொலியில் பேசியிருக்கேன். அது நடக்கும், அது நடந்திருக்கும், அது அப்படியே நடக்கும். ஒரு காலகட்டத்தில் சந்திரன் சூரியனும் தனித்தனியாக வேலை செஞ்சு ஒரு இடத்துல 2 பேரும் இணையிறது. இணைந்தால் மீண்டும் குறிப்பு, இணைந்தால் ஒரு பெரிய மாற்றம். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு தருணத்தை ஒரு ஞானி அனுபவிக்கிறான். ஒரு பேரானந்தத்துக்குரிய விஷயத்தையும் பெரிய செயலையும் அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கிறான். அப்போ இணைந்தவன் சிவலிங்கமாக ஊரில் வணங்கப்படுகிறான். பெரிய லெவலில் ஒரு கடவுளாக வணங்கப்படுறான். அது ஒரு மிகப்பெரிய தத்துவமாகவும் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு செயல் வடிவத்துக்குரிய செயலாக இருக்கிறான். அப்போ இடுப்பு பகுதியை ஒரு சிவலிங்கமாக, கீழே இருக்கிற மூலாதாரமாக கருதுகிறாங்க. தலைப்பகுதியில் ஒரு மூலாதாரம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அந்த தலைப்பகுதியை, இடுப்பு பகுதியை மூலாதாரமாக கருதுறது. பாம்புடைய வால் அங்கு பின்னப்படும். 2 பாம்பும் 2 வாள்களும் அங்கே இணைக்கப்படுகிறது. அது ஒரு மூலாதாரம். அப்புறம் நேரடியாக மேலே அங்கே 2 பாம்பும் அங்கே எப்படி இணையுதுன்னா, கீழே இருக்கிற மூலாதாரத்தில் 2 வாளும் இணைஞ்சு நின்றுச்சு. மேலே இருக்கிற மூலாதாரத்தில் 2 உதடோட உதடா 2 பாம்பு கவிக்கும். இதுதான் மேலே இருக்கிற மூலாதாரத்தில் அந்த இணைப்பு எப்படி நிகழும் அப்படிங்கிறது. 2 பாம்போடைய 2 உதடும் வாயோட வாயாக வச்சு கவ்விடும். கவ்வி பிடிச்சி சந்திரனை முழுசாக சூரியனுக்கு அனுப்பும், சூரியனை முழுசாக சந்திரனுக்கு அனுப்பும். கவ்வப்பட்ட பாம்பு இங்கே ஆவடையும் லிங்கமும் எப்படி பிரியாமல் எப்படி இருக்கோ அதே மாதிரி 2 கவ்வப்பட்ட 2 வாயால் இருக்கிற 2 நாகங்களும் அப்படியே இருக்கும். இது ஒரு பெரிய அனுபவம். இது ஒரு ஞானி இந்த அனுபவத்தில் முழுகி போய் திளைச்சி போய் அப்படியே சிலகாத்து போய் அப்படி ஒரு வேலை நடக்கும். அப்படி இருக்கப்படுகிற
அந்த செயல் வடிவத்திலேருந்து அடுத்த கட்டமாக இந்த சந்திரனுக்குள்ளே சூரியனுக்குள்ளே இருக்கிற மாற்றத்துக்குள்ள பல்வேறுபட்ட செயல்பாடுகளில் ஒருத்தனுக்கு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு, எழுதுறது, பேசுறது, எத்தனையோ விஷயங்கள் அவனுக்குள்ளே இந்த மாதிரி தன்மையிலேருந்து ஒருத்தன் செயல்படுவானா, அது மாதிரியே நிறைய செயல்படுவான். இதிலிருந்து ஒருத்தன் வேற ஒரு வடிவத்துக்குள்ளே செயல்பட போகிறான்னா, அப்போ சந்திரனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாயை கவப்பட்டதை சந்திரனை கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் விழுங்க தொடங்கும். அப்போ என்ன விழுங்க தொடங்குன்னா, இது சூரியன், இது சந்திரன். இந்த வெளிச்சத்தோட பிரகாசத்தில் அப்படியே சூரியனுக்குள்ளே இது ஐக்கியமாகிட்டே இருக்கும். அப்போ சூரியனுக்குள்ளே போக 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 என்னென்னா, நெருப்போட தன்மையில் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு நிலவு தன்மை உள்ளே போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு டயத்தில் தலையோட உச்சியில் அந்த மேலே சொல்கிற சரசராசரம், அந்த மேலே உச்சி குழி அப்படிங்கிற இடத்துக்குள்ள மேலே ஒரு டைரக்ஷனில் இப்படி இந்த டைரக்ஷனில் வந்து சந்திரனும் சூரியனும் மேலே உச்சியிலே 2 பேரும் அந்த ஒரு இணைப்புக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சாத்தியம் உருவாகும் போது அப்போ சூரியனுக்குள்ள சந்திரன் வந்து ஐக்கியமாயிடுறார். அப்போ சந்திரனே அங்கே இல்லாமல் போயிடுறாப்புல. அப்போ சந்திரன் இல்லாமல் போன போது சந்திரனே அங்கே மறைந்து போனோன்னா சூரியன் மட்டுமே தெரிகிறார் வெளியில், சந்திரனே காணும். இப்போ சந்திரன் தனியாக இருக்கும்போது ஒருத்தர் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு, அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். சூரியன் தனியாக இருக்கும்போது ஒருத்தர் உரை நிகழ்த்தியிருப்பார், அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம், அவரோட பயணிச்சிருக்கலாம். சந்திரனும் சூரியனும் ஒரே மாதிரி டயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். சந்திரனும் சூரியனும் இணையும் போது ஒருத்தர் உரை நிகழ்த்துவார், அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு நிற்கும் போது நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம். ரொம்ப நாள் சந்திரனே உள்ளே போயிட்டார், அதுக்கப்புறம் சூரியன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், அதுதான் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, அவருக்கு நீச்சல் தெரியல. அவர் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஆறுக்கு குளிக்க போனாராம், தாமிரபரணி ஆறுக்கு. அவருக்கு நீச்சல் தெரியாது. அவரை என்ன நீங்கள் பண்ணீங்கன்னா, குளிக்க போகிறீங்களான்னு கேட்டால், இல்லை நீரில் வசிக்க போகிறேன்னாராம். உங்களுக்கு நீச்சல் எதுவும் தெரியாது, எல்லாரும் நீராட தானே போவாங்கம்பாங்க, இவர் வந்து நீரில் வசிக்க போகிறேன்ட்டு இருக்காரு. அப்படியா, அதுதான் இது ஒரு புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் போய் அந்த நதி ஓரமாக போய் உட்காந்துருக்கிறார். நதி பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ நதி வந்து இவரை தொட்டு டச் பண்ணியிருக்கு. அப்போ இவர் வந்து சந்திரனும் சூரியனும் இணைந்த மேனிக்கு இருந்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி சந்திரனும் சூரியனும் இணைந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. குளிக்க போகிறீங்களான்னா, நீர்லேயே வசிக்க போகிறேன். அப்புறம் என்னங்க பண்ண போகிறீங்கன்னா, ஆற்றுல நடக்க போகிற, ஆற்றுல ஏதாவது அந்த கரை ஓரமாக போகிறீங்களா, இல்லை ஆற்றுலேயே நடப்பேன், இந்த மாதிரிலாம் அவங்க உரை நிகழ்த்துவாங்க. அப்போ வழக்கத்துக்கு தாண்டி தான் உரை நிகழ்த்துவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாமிரபரணி ஆற்றுல நீர் பெருக்கெடுத்து அவர் முழுகிட்டாராம். அப்போ அவர் முழுகும்போது அப்படியே அவர் நீச்சல் கூட தெரியாது, உள்ளே இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் முழிச்சு வெளியில் வந்தார். வெளியில் வந்து அப்படி நடந்து போகிறார். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நானும் சந்திரனும் நானும் சூரியனும் சேர்ந்து குளிக்க போனோம், நீரில் வசிக்க போனோம். அங்கே போய் உட்காந்து நீரில் கொஞ்ச நாள் வசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விழிச்சு எழுந்து பார்க்குறேன், சந்திரனை காணோம். சூரியனாக எழுந்து வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாராம். அதோடைய பொருளை அது கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன பிளாஸ்பேக் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வேற ஒரு இடத்துக்குள்ளேருந்து இப்போ இன்னொன்று சொல்லிட்டு சொல்கிறேன். நடராஜர் காளியோட நடனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உலகத்திலே அதுக்கு ஒரு டான்ஸுக்கு பேர் வச்சுருப்பாங்க. அது என்ன டான்ஸ் அது? அந்த நடராஜருடைய நடனத்தை என்ன சொல்லுவாங்க? தாண்டவம். அப்புறம் இன்னொன்று இங்கிலீஷில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, காஸ்மிக் டான்ஸா? ஒரு பிரபஞ்சத்தோடைய நடனம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய நடராஜர் காளியோடைய நடனங்கிறது சந்திரன் சூரியனுடைய நடனம். சந்திரன் சூரியனுடைய நடனம் ஊர் பார்க்கக்கூடாது, தன்னுடைய நடனத்தை தானே பார்க்கணுங்கிறத அதோடைய பெரிய ஹைலைட். தன் நடனத்தை இன்னொருத்தர் ஆடி நம்ம பார்க்குறோம், இன்னொருத்தரோட ஆட்டத்தை போய் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறோம். அங்கே என்ன ஒரு விஷயம்னா, அங்கே என்ன தத்துவம் சொல்கிறாங்கன்னா, தன் நடனத்தை தானே காண வேண்டும். தன்னுடைய சந்திரக்கலை சூரியக்கலையோட நடனத்தை தானே எவன் தன் நடனத்தை காண்கிறானோ அவன் உயர்ந்தவனாக இருப்பான் அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்போ காளி நடராஜருடைய நடனத்தில் ஒரு இடத்தில் காளி விழுகவில்லை, தோற்கவில்லை, காளி நடராஜரோடு ஒளிந்து கொண்டார். அப்போ காளி நடராஜரோட ஒளிந்து கொண்டோன்னே
அவர் என்ன பண்ணாருன்னா, காலில் ஆடிக்கிட்டு இருந்தார்ல மனுஷன், கால் இப்படி உள்ள வந்து மெர்ஜ் ஆனோடனே அப்படியே என்ன போயிட்டாருன்னா, காலை தூக்கிக்கிட்டு அப்படியே ஆனந்தமாக அப்படியே அந்தரத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படியே அந்தரத்தில் மிதக்கிறார். அவர் கீழே ஆடிக்கிட்டு தரையில் இருந்தார்ல, காலி இருக்கு வரை தன் தரையில் அமர்ந்த மேனியில் சூரியன் இந்த உலகத்தை பார்த்தான். சூரியன் வந்து உலகத்தில் அப்படியே அமர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்தான். அப்போ அதே மாதிரி இவர் அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஆடிக்கிட்டு இருந்தார் தரையில். காலி வந்து இப்படி மெர்ஜானோடனே இவர் காலை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அந்தரத்தில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ அந்தரத்தில் மிதந்து கொண்டு அவர் அப்படியே ஆனந்தத்தில் ஒய்யாரத்தில் இருக்கிறாங்களாம். உலகத்திலேயே பெரும் உச்சபட்ச ஒரு போதன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிவபோதங்கிறாங்க. இதை வந்து சிவ சிதம்பரம் அப்படிங்கிறாங்க. இவருடைய பேரை வந்து சிதம்பர ரகசியம்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, இதுதான் சிதம்பர ரகசியம், இவர் தான் சிவ சிதம்பரம். அப்போ ஒரு காலை தூக்கிக்கிட்டு, ஒரு காலை தூக்குன காலி உள்ளே போனோன்னே அப்படி காலை அப்படி வச்சுட்டு தரையில் திருப்பி வைக்க முடியலையா அவரால். ஏன்னா அந்த பறக்கும் தன்மையை உலகத்தில் உருவாக்கியவன் யாரு? பார்வதி தேவி. அப்போ பார்வதி தேவி உள்ளே போனோடனே தலைவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஆனந்தத்தில் திளைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நிலவுங்கிறது, சந்திரனுங்கிறது ஒரு வசீகரம், ஒரு பெரும் வசீகரம், பெரும் ஒளி, பெரும் அழகு, ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பரவசம், ஒரு சித்து கலைகள் அது இதுன்னு செய்யக்கூடிய ஒரு அதிசயம் செய்யக்கூடியவங்க சந்திரன். அப்படி சந்திரன் வந்து நடராஜரோட ஐக்கியமாகும்போது நடராஜன் கால் தரையில் படாமல் அப்படியே தூக்கி காலை அப்படியே மேலே தூக்கின மாதிரி நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் மிதக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ அப்படி ஆகாயத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்காராம். அதான் ஆகாய தத்துவத்துக்குள்ள நடராஜர் அப்படி ஒரு வடிவத்துக்குள்ள நிற்கிறாரு. அப்போ நடராஜர் அப்படி ஆகாயத்தில் மிதக்கிறார்ல, அவர் சூரியனாக மிதக்கிறாராம். அப்போ சூரியன் எப்படி ஒரு வடிவத்துக்குள்ள இருக்குன்னா, அந்தரத்துக்குள்ள முன்னாடி உட்கார்ந்துருந்த சூரியன் நிலவு உள்ள வந்து ஐக்கியமானோடனே அந்தரத்தில் மிதக்குதான். அந்த மாதிரி ஒரு அந்தரத்தில் ஆனந்தத்தில் தள்ளாடுறாராம் நடராஜர். அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே நிற்கிறாராம். அதனால தான் அங்கே காலி இல்லாமல் வெறும் நடராஜரை ஆகாய தத்துவமாக காலை வச்சு அவரை வந்து காட்டுறாங்க. சூரியன் ஒருத்தன் சந்திரக்கலை சூரியக்கலையை பயன்படுத்தினால் சந்திரன் உள்ளே போய்விட்டால் சூரியன் உள்ளே இருந்தால் ஒருத்தன் எப்படி இருப்பான், ஒருத்தன் எப்படி நடந்துக்குவான், ஒருத்தன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஒருத்தனோட அடையாளம் என்ன, சூரியனை மட்டும் சந்திரனை உள்ளடக்கியவன் சூரியனாக இருப்பவன் எப்படி இருப்பானுங்கிறது உலகத்துக்கு அடையாளம் தான் நடராஜர் காலத்துக்கு நிற்கிறது. ஆனந்த சூரியன் அதுக்கு பேரு. வெறும் சூரியன் இல்லை, வெறும் சூரியனாக இருக்கிறது வெப்பம். வரட்டு தியானத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, வெறும் சட்டியில் மண்ணை வறுத்துக்கிட்டு, அது வந்து வரட்டு சூரியன். புரியுதுங்களா? நம்ம ஊரில் செவத்தில் வரைஞ்சி வச்சிருப்பாங்க பாரு சூரியன், அந்த மாதிரி வரட்டு சூரியன் அது. இது வரட்டு சூரியன் இல்லை, இது முரட்டு சூரியன் இல்லை, ஆனந்த சூரியன் அப்படின்னு பேர் இது. இந்த சூரியன் வந்து அப்படி ஆகாயத்தில் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருப்பான், ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒருத்தன் நீரில் வசிக்க போனான்ல ஒருத்தன், அவன் சந்திரன் உள்ளே போனோடனே அவன் நீர்லேருந்து அப்படி மெல்லமாக பறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த ஆனந்த வெள்ளத்தில் அவனுக்குள்ள என்னன்னு சொன்னான், தரை நீர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான். அப்போ ஆனந்தத்தில் அங்கே உட்கார முடியலையாம், அப்படியே தரையில் அவனால் நடக்க முடியலையாம். அப்போ அது என்ன பண்ணிட்டானா, சந்திரனும் சூரியனும் இருக்கும்போது அவன் பூமிக்குரியவனாக இருந்தானா, அதனால நீரில் வசிக்க போனானா. அவன் சந்திரன் உள்ளே போனோன்னா அவன் ஆகாயத்துக்குரியவன் ஆயிட்டானா, தரையில் கால் பண்ண முடியலையா, மிதந்து போயிட்டு இருக்கான். அப்போ சந்திரன் வெளியில் இருக்கும்போது வசீகரத்தையும் தன்மையும் ஏற்படுத்துறவன் உள்ளே போயிட்டா இன்னும் வேற ஒரு வடிவத்தையும் ஒரு பெரிய ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி விடுவான். அப்போ இந்த உலகத்தில் மிகப்பெரிய சரித்திரம் வாய்ந்த ஒரு தியானத்தில் உச்சபட்ச ஒரு பேர்கலை, இந்த கலையை மனித குலத்துக்கு கொடுத்ததற்கு பெரிய ஒரு விஷயம். மனித குலத்துக்கு இது கிடைச்சது, மனித குலம் தெரிஞ்சுக்கிச்சு, மனித குலம் கேட்குது, மனித குலம் அதை ட்ரை பண்ணுதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பாமரன் மனிதன் தியானத்தை பற்றி பேசுறது, தியானத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறது, தியானத்துக்குள்ளே போகணுங்கிறது மிக மிக ரொம்ப அரிதாகவும் மிக ஆச்சரியமாகவும் ஒரு அதிசயமான செயல்தான். அதுக்குள்ள அவன்
அந்த நல்ல தன்மையையும் நல்ல சூழலையும் அவனுடைய கால கணக்குப்படி அவன் அங்கிட்ட இங்கிட்டு கொஞ்சம் அலைக்கழிச்சு போடுறான வெஞ்ச மற்றபடி இது ஒரு பெரிய ஒரு செயல் வடிவம் தான். ஏன்னா ஒருத்தருக்கு தியானம் கிடைக்கிறது, அந்த தியானத்துக்குள்ள அவர் முன்னேறது, அந்த தியானத்துக்குள்ள இருக்கிறது, தியானத்திலேருந்து ஒரு வடிவத்துக்கு வர்றதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வார்த்தையால அதை வந்து விவாதம் பண்ணவோ, அதை வந்து விவரிக்கவோ, அதை வந்து சொல்லவோ, அதை வந்து விளக்கம் கொடுத்துடவோ முடியாது. அது வந்து அப்படியாப்பட்ட ஒரு உணரக்கூடிய செயல் தான். தன்னுடைய தியானத்தை புதுசாக விளக்கலாம் முடியாது. எப்படி விளக்கிறது? என்ன புளி வச்சு வெங்கல சாமானை விளக்குற மாதிரி விளக்கியா காட்ட முடியும்? என்னோட தியானத்தை பாருங்கள் நீங்கள் அப்படின்லாம் விளக்க முடியாது. இதை வந்து அவருடைய செயல்பாடுகளை உணர்த்த முடியும். ஒரு நாகம் படம் எடுத்து நிற்கும் போது அந்த நாகத்தோட உஷ்ணம் வந்து பிரபஞ்சத்தோட உஷ்ணம் அப்படிங்கிறாங்க. கருநாகத்தோட விஷம் வந்து விஷமா இருக்காது, அது உஷ்ணமா இருக்கும். அது வந்து பெரிய அலைவரிசை, அதுதான் பிரபஞ்சத்தோடைய உஷ்ணம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குல்ல, அதை வந்து அந்த உஷ்ணத்தை வந்து உணரதான் முடியும். அது வந்து ஒரு அலைவரிசையா அப்படி பரப்பும். அது அப்போ அந்த அலைவரிசையா அப்படி பரப்பும்போது அதை உணர முடியும். அப்போ அதே மாதிரி ஒருத்தன்கிட்ட ஒரு நல்ல தன்மையில் தியானம் இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவான்? அவனோட உஷ்ணத்தை வெளியே அனுப்புகிறான். நீயும் உன்னோட குழந்தை, உன் கணவர் எல்லாரும் வாழ்கிறீங்க. உன் உஷ்ணம் உன் கணவருக்கு போகுது, உன் கணவரோட உஷ்ணம் உனக்கு வருது, உன் குழந்தையோட உஷ்ணம், இப்படி குடும்பத்துக்குள்ளே எல்லாரோடைய உஷ்ணத்தையும் நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஆனால் ஒரு சேஞ்சஸ் பண்ண முடியல. ஒரு ஞானியோட உஷ்ணம் உன் மேலே பட்டுச்சுன்னா நீ வேற. அதுதான் அந்த ஆறா, அணுக்கள், அலைவரிசை, இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. அப்போ அவர் எதை வெளிப்படுத்துகிறாருன்னா அவரோட உஷ்ணத்தை தான் வெளிப்படுத்துகிறார். அவருடைய தியானத்துக்குள்ளே இருக்கிற அந்த பிரபஞ்ச உஷ்ணம், மனித உஷ்ணம் கிடையாது. மனித உஷ்ணம் வந்து உணவு, நீ வாழ்கிறது, செயல்படுறது, யோசிக்கிறது, பணி செய்கிறது. கார் ஓட்டினா உடல் ஹீட் ஆயிரும், வேலை பார்த்தா உடல் ஹீட் ஆயிரும், நீ பேசுனா உடல் ஹீட் ஆயிரும். இது எல்லாம் சார்ந்து உன்னோட உணவு, உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னோட செயல்கள் எல்லாத்துலேயும் உன் உடலில் ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு அதை நீ வெளிப்படுத்திக்கிட்டே இருப்ப, அதை சமன் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஆனால் தியானத்துக்குள்ளே உயர்ந்ததுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்குள்ளேருந்து ஒரு உஷ்ணம் வெளிப்படும். அதே மாதிரி தான் ஒரு நாகத்துக்குள்ள அந்த பிரபஞ்ச உஷ்ணம் வெளிப்படும் போது, அந்த நாகத்தன்மையிலேருந்து ஒருத்தனுக்கு கிடைக்கும் போது அதில் உயர்ந்த செயலை, உயர்ந்த அனுபவத்தை ஒருத்தன் பெறுகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பிரபஞ்ச உஷ்ணத்தை ஒரு ஞானி வந்து ஒருத்தருக்கு கடத்துறாரு. அப்படியே மேகக்கூட்டங்கள் அப்படியே நகர்ந்து போதில்லை, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா நகரம் முழுக்க நடக்கிறார், நகரம் முழுக்க பயணிக்கிறார், நகரம் முழுக்க போகிறாரு, ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அவருடைய அந்த உஷ்ணத்தை வந்து வெளியேற்றுனா வெளியேற்ற முடியாது, அதுவாக வெளியேறிக்கிட்டே இருக்கு. அப்படியே அடுப்பை பற்ற வச்சா புகை வருது, ஒரு அனல் வருது இல்லை, அந்த மாதிரி அது வெளியேறுது. அது வெளியேற அப்படியே போகும். அது எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையை நோக்கி போகும். அந்த மாதிரி அது ஒரு மனிதனுக்கு, ஒரு கூட்டத்துக்கு கிடைக்கப்படும் போது ஒரு உஷ்ணம் அப்படியே போகுது. ஒரு கூட்டமாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தன் தியானம் பண்ணிக்கிட்டு உன்னதமாக அப்படியே போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த உஷ்ணம் என்ன பண்ணுதுன்னா போனது அப்படியே நிற்கிது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக நிற்கிது, திருப்பி இறங்குது, திருப்பி வருது, திருப்பி இப்படி இறங்குது. இப்போ இவனுடைய அலைவரிசைக்குள்ள இந்த உஷ்ணம் வந்து ஒரு லைட்டாக ஒரு பட்டான் மேலே ஆடுது, ஒரு சின்ன சேக்கு இருக்குது, திருப்பி இப்படியே வருது, இவன் அப்படியே வட்டமிடுது. அப்போ இவனுக்கு கொஞ்சம் தேவையானது அது அப்படியே இவனுக்குள்ள சுவாசத்துக்குள்ளே போகுது. அப்போ அப்படியே அவனுக்குள்ள ஒரு பரவசம், அவனுக்குள்ள ஒரு ஆனந்தம், அப்படியே உட்காந்துருக்கான் தியானத்தில். அப்போ உள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பாக்கி உஷ்ணம் அப்படியே கிளம்பி அது பாட்டில் போகுது. அப்போ அவன் அப்படியே கண்ணு முழிக்கும் போது ஒரு வேற மாதிரி ஒரு சூழல்ல வழக்கத்துக்கு மாறான தியானம் வந்துடுது. அப்படின்னு அவன் எப்படி நடப்பான்? கால் தரையில் அப்படியே கூசாம காலை வைப்பான், அப்படியே அழகா, அப்படியே அப்படியே மெல்ல மெல்ல காலை வைப்பான், அப்படியே மெல்லமாக போய் தண்ணி எடுத்து குடிப்பான். எல்லா வேலையும் அந்த ஸ்லோ ஸ்பீடில் செய்வான். ஏன்னா அவனோட தன்மையே அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தியானத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு தியானத்துக்குள்ள ஒரு அலைவரிசை கிடைக்கும் போது அந்த உடல் தன்மை அப்படியே ஒரு பெரிய விஷயத்த, ஒரு பரவசத்தை ஏற்படுத்தி, கொஞ்சம் ஆனந்தத்தை சேர்த்து ஏற்படுத்தி சில மணி நேரம் நம்மளை வந்து ஆழ்ந்து போக வச்சிரும். அதுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு லயத்திலேருந்து வர முடியாது, சில டைம் ஆகும். அப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும். அப்போ அந்த உஷ்ணத்தோடைய செயல் தான்
ஒரு ஒரு உயர்வான செயலாக கருதப்படுகிறது. ஒரு ஒரு ஞானியை சந்திக்கப்பட்டே ஆகணும், ஒரு குருவை சந்திக்கப்பட்டே ஆகணும், அவருடைய புத்தகத்தை வாசிக்கப்பட்டே ஆகணும், அவர் சம்பந்தமாக கொஞ்சம் குறிப்புகள் எடுக்கணும்னா 100% பக்தி இல்லை. அவர் நல்ல தியானம் பண்ணியிருந்தாருன்னா அவர்கிட்டேருந்து ஒரு உஷ்ணம் வரும். அவர் நல்ல தன்மையில் இருந்தார்னா அவர்கிட்டேருந்து ஒரு உஷ்ணம் வரும். அவர் நல்ல ஒரு வேற ஒரு வடிவத்தில் இருந்தார்னா வரும். சுமாராக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள்ட்டையும் வரதான் செய்யும். அப்போ அதுக்கேற்ற வேலையை உன் உடலுக்குள்ளே செய்யும். அதை நீ தாங்கி தான் ஆகணும், அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், கடந்து தான் ஆகணும். அப்போ நீ யாருக்கிட்ட தீட்சை வாங்குறியோ, யாருக்கிட்ட தியானத்தை கற்றுக்கிறியோ, அவன் உஷ்ணத்தை நீ வாங்கி கடந்து தான் போகணும். அப்போ அது என்ன தன்மையில் இருக்கோ, அது என்ன செயலில் இருக்கோ, அதுதான் அதோடைய பயன்தான். நீ அதுலேருந்து தான் பயணம் செய்யணும். அப்போ ஒருத்தருக்கு கிடைக்கப்படுற அந்த உஷ்ணத்திலேருந்து அவருடைய வாழ்க்கையுடைய பிரயாணம் எப்படிங்கிறது அது தீர்மானிக்கப்படுது. அப்புறம் அடுத்த கட்டமாக அவருடைய உடல், ஞானிகளுக்கே உடல் பஞ்சர் ஆயிரும், உடல் தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தியானம் பண்ற யாரும் உடல் உபாமைகள் ஏற்படுங்கிறதுல ஞானிகளுக்கு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பிரச்சனை தான் உடல், ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி உடல் பிரச்சனை தான். உடல் போராட்டத்தில் தான் அவங்க இதை சந்திக்கிறாங்கங்கிறது தெரியும். ஏன்னா இந்த வெப்பமும் இந்த சில்னஸும் உடலை ஒரு தன்மைக்குள்ள மாற்றம் பாதுகாக்கிறதும் சமமாக வச்சுக்கிறதுக்கும் சந்திரனோட தன்மைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால அதையும் ஒரு மனிதன் கடக்கிறதுக்கும் ஒரு செயல் வடிவத்தையும் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சூரியனுடைய தன்மை உருவாக்கப்பட்ட போது அவர் ஒரு ஆனந்தத்துக்குரியவர், அப்போ உலகத்தில் அவர் வேற வடிவத்துக்குரியவர் அப்படின்னு அதை விவாதிக்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அதுதான் நடராஜருடைய தத்துவத்தையும் நடராஜரை அவ்வளோ பெரிய செயல் வடிவமாக காட்டுறாங்க. அப்போ நடராஜரும் காளியும் நடனம் ஆடுறாங்க அப்படின்னா 2 பேருமே கடவுள் தன்மை கொண்டவங்க. நான் தான் சொல்லியிருக்கிறேன், சந்திரக்கலை சூரியக்கலையும் ரெண்டும் ஓடும்போது உடல் அலக்களிக்கப்பட்டுரும். ரெண்டுமே 2 போர்ட்ஸு, 2 சுனாமிகள் மோதிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு போர்ட்ஸில் இருக்கிறது ரெண்டும் இணையும் போதோ, ரெண்டும் இப்படி வரும்போதோ உடல் ஒரு பதச்சிரும், அப்படியான ஒரு சூழல் உருவாகும். அப்போ ஒரு உச்சகட்டமாக நடனம் அப்படிங்கும்போது அந்த காற்றோட தன்மைகள் எப்படி இருக்கும், அந்த காற்றோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும். அப்போ ஒரு நாள் இப்படி நடந்து இணைப்புக்குள்ள ஒரு மெர்ஜா வருதுங்கிறது வேற ஒரு பரிணாமத்தை அதை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உருவாகும். அப்போ அதுவரை இந்த மாதிரி எல்லாம் ஒரு செயல் வடிவத்தை தான் இறைவனை சார்ந்த, இறைவனை பின் நோக்கி போன சில மனித உடல் படைத்த சில பேருக்கு இறைவனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கிறது ஒன்று. அதே மாதிரி நிறைய ஞானிகள் பெரிய தவத்தில் உயர்ந்து முன் ஜென்மத்தில் இருந்திருந்தாலும் இந்த ஜென்மத்துக்குள்ள அவங்க வரும்போது அவங்க அந்த உடல் எடுத்திருக்கிறாங்க, அந்த உடலுக்குள்ள தான் அவங்க ஒரு வேலை செஞ்சு நாளைக்கு அந்த உடல்ல போய் செட்டில் ஆக போறாங்க. அந்த உடலை வச்சுக்கிட்டு தான் அவர் ஒரு மனித உடல் இருக்கு, அந்த உடலை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இங்க ஒரு பையன் பிறப்பான், இவன் உடலுக்குள்ள இருந்து என் அலைவரிசையை வச்சு நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருப்பார். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்னன்னா அந்த உடலை தயார் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் பல காணொலியில் பேசியிருக்கிறேன். அப்போ உடல் தயாராகும் போது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜாகி அவருக்குள்ளே போய் ஒரு இடத்துல மொத்தமாக மெர்ஜாவார். அப்போ மெர்ஜாகி அவர்கிட்ட இருக்கிற பெரிய சவால், பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இந்த உடல்லேருந்து அவருடைய முந்தைய அனுபவத்தையோ முந்தைய கலையோ இல்லாமல் இந்த உடல்லேருந்து அவர் கஷ்டப்பட்டு இந்த தியானத்தில் முன்னேறி வருவார். அதுதான் இதில் இருக்கிற பெரிய ஹைலைட்டும் பெரிய சிறப்பும் அதுதான். அப்போ ஒரு இடத்துக்குள்ளேயும் ராமன் வேறுபட்டு வேற ஒரு ஸ்டைலில் நிற்கிறாப்புல, கிருஷ்ணன் வேற ஒரு களத்தில் நிற்கிறாப்புல, அப்போ பார்வதி தேவி ஒரு களத்தில் வேற வடிவத்தில் நிற்கிறாங்க, பராசக்திங்கிறது வேற வடிவத்தில் நிற்கிறாங்க, காமாட்சிங்கிறது வேற வடிவத்தில். அப்போ எப்பொழுதுமே வச்சுக்கோங்க, ஒரு காலகட்டத்தில் ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கும்போது அதை ஃப்ரெஷ்ஷாக தான் அவங்க அதை உருவாக்கி வர்றாங்க. அப்போ அவர் அந்த உடலுக்குள்ள ஒரு முதலாவது மாணவன் மாதிரி தன்னுடைய தியானத்தை கஷ்டப்பட்டு அவர் உருவாக்கி மேலே அந்த அனுபவத்தை பெறாரு. அப்போ ஏன்னா அந்த உடலில் அப்படி தான் கையாளணும், அந்த காலகட்டத்தில் அவருக்கு அப்படி தான் அது கிடைக்கப்படணும். அப்புறம் முழுமையாக ஆனதுக்கப்புறமும் அவருக்குள்ள என்னன்னா, அவர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நாம் இந்த குலத்தை சார்ந்தவன்லாம் தெரியுது, ஆனால் இதில் அவர் இண்டிவிஜுவலாக கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வரணும் அப்படிங்கிறது அவருக்கான ஒரு சூழல் இருக்கு.
அப்போ ஒரு ஈஸியாக ஒரு மெத்தடில் வர முடியாது. ஆனால் அதை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதை செஞ்சிட்ருக்காங்க, செஞ்சு வர்றாங்க அப்படிங்கிறது உண்மை தத்துவம். அப்போ ஒரு மாணவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஞானியே இருந்தாலும் அவரு ஒரு களத்துக்குள்ளே இருந்து பணி செய்ய வரும்போது அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தவம் செஞ்சு தன்னுடைய உழைப்பை போட்டு அந்த சக்கையாக புழிஞ்சு அந்த பிரபஞ்சம் புளியறதை தான் ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து தான் அவர் ஒரு மீண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் ஒரு செயல் வடிவம். அப்போ அவருக்கு எதுவும் சலுகைகள் எதுவும் இல்லை, அவருக்கு எதுவும் மாற்று சொல்யூஷன் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத அவசியமாக தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு தனி தனி ரூட்டு அதெல்லாம் கிடையாது. அப்போ அதை விவாதிக்க முடியாமல் போராடுறாங்க. அப்போ அவங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, சென்ற பிறப்பில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த அனுபவம் இருந்துச்சு, சென்ற பிறப்புகளில் என்னென்ன வேலை செய்ய வந்தாங்க, சென்ற பிறப்புகளில் அவங்க எந்தெந்த இடத்துக்குள்ளே உட்காந்துருந்தாங்க, அது ஒரு ட்ராக்காக இருக்குது. இந்த பிறப்பில் அவங்க எந்தெந்த இடத்த டெஸ்ட் பண்ணாங்க, போன பிறப்பில் இல்லாத சில புது இடங்களை கூட அவங்க தேர்ந்தெடுத்து உட்காந்துருக்கலாம். இப்போ இந்த பிறப்பில் போன பிறப்போட ஒரு சின்ன அனுபவத்தை சேர்த்து கூட பெறலாம். போன பிறப்பில் அந்த கால சூழல்கள் சரியில்லாமல் இருந்து ஒரு படி கீழே கூட ஒருத்தர் உட்காந்துருந்துக்கலாம். இப்போ இந்த பிறப்பில் ஒரு படி மேலே கூட போய் உட்காரலாம். அப்போ அதுக்கு காரணம் இந்த காலகட்டத்தில் ஒரு படிக்கு மேலே இருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ அதுதான் அது. ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு சென்றதும் இந்ததையும் போன பிறப்புலையும் போராடினார், இந்த பிறப்புலையும் போராடுறார். அது போன பிறப்புலையும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது மாணவர் மாதிரி தான் வேலை செய்கிறாரு, போராடி தியானத்தை பெறாரு. இந்த பிறப்புலையும் ஒரு புது மாணவன், புது ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அவர் பெறாரு. அப்போ ஏன்னா இது இந்த உடலுக்கான சூழல் அப்படிங்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த உடலுக்கான சூழல். இந்த உடலே அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பேட்டர்னாக வேலை செய்கிறாரு. இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்குள்ள 2 வருஷம் 1 வருஷம் வேலை செய்ய வர்றாருன்னா அது எனக்கான உடல் கிடையாது, தற்காலிகத்துக்கு அவன் உடலை நான் பயன்படுத்தி வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுறாரு. அந்த உடலில் இவர் பெரிய வேலைகளை பெரிய விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வரும்போது எப்படி வர்றாருன்னா ஒரு பொசிஷனில் வர்றாரு, அலைவரிசை முழு பொசிஷனில் 2 ஆண்டுகள் உங்கள் உடலுக்குள்ளே இருந்து யார் உடல்லே இருந்து அவர் என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ செஞ்சுட்டு அந்த உடலை காலி பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த உடலும் அந்த செயலும் அவர் இருந்ததுக்கான ஒரு மரியாதையும் ஒரு ஆசீர்வாதம் தான் கிடைக்குது. ஆனால் முழு வடிவத்துக்குள்ள முழு செயலுக்குள்ளே இல்லை. ஏன்னா அவர் அங்கே உட்காந்து ப்ரொஃபஷ்னலாக அந்த தியானத்தை அந்த உடலை ரெடி பண்ணலை. தற்காலிகத்துக்கு அவர் என்ன பண்ணாருன்னா மனதை நிறுத்தினார். அவங்க உடலுக்குள்ளே பூந்துருந்தார்ல, மனதை நிறுத்தினார். அப்போ மனதை நிறுத்திக்கிட்டு அந்த செயல்பாடுகளில் அங்கே ஒருத்தர் அவங்க ஒருத்தர் இயங்கினார்ல, அவரை நிறுத்திக்கிட்டு இவருடைய அலைவரிசையில் இவரே இயங்குற மாதிரியும் இயங்கினார். இப்போ வெளியில் பார்க்குற மக்களுக்கு இவர் தான் இயங்குறாரு, இவருக்கு ஒரு சக்தி வந்துருச்சு, இவருக்கு ஒரு தியானம் பண்ணி ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுட்டாருன்னு நினைக்கிறாங்க. அப்போ 2 ஆண்டுகள் பணி முடிச்சுட்டு வெளியில் போயிடுறாரு. அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா வேற வடிவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சமாதியோ அவங்களுடைய மரணமோ அது தீர்மானிக்கப்படுது. ஆனால் ஒருத்தன் பணி செய்ய போகிறான், பெரிய பணினா அவன் அலைவரிசையாக ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அந்த உடலுக்காக காத்திருந்து அதுக்கப்புறம் அந்த உடலுக்குள்ளே போய் அவன் ப்ரொஃபஷ்னலாக தியானம் பண்ணுவாங்க. பல ஆண்டுகள் தியானம் பண்ணி அந்த உடலை அவன் எப்படி எடுத்துக்குவான், தானே பிறந்த மாதிரி ஒரு சூழலை கொண்டு வருவான். அவன் பிறப்பு இல்லாதவன், கருப்பையில் போய் தங்க முடியாது. அந்த அலைவரிசையாக வந்தாலும் அந்த உடலை எப்படி கையெடுத்துக்குவான்னா, நான் பிறந்து இருக்கிறேன் என்னுடைய உடல் மாதிரியே அந்த உடலை அவன் தத்தெடுப்பான். அந்த உடலை எடுத்துக்கிட்டு அந்த உடலுக்குள்ளேருந்து அவனுடைய அலைவரிசையை வச்சு ஒரு சாதாரண ஒரு மாணவன் ஜெயிச்சு வர்ற மாதிரி அவன் ஜெயிப்பாங்க. எதிர்நீச்சல் போடுவாங்க, பெரிய ஒரு நெருப்பாற்றலில் நீஞ்சுவாங்க. அப்படி நீஞ்சி அந்த உடலை ஒரு நல்ல தன்மைக்கு அந்த மனித தேகத்தை வச்சுக்கிட்டு எந்த வழியிலையும் போகாமல் ஒரு சிறந்த முறையில் வேலை செஞ்சான் தான் நிறைய ஞானிகளை பார்த்து வியந்து போயிட்டாங்க. சில பேருடைய உடல் 42 வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே கூட சில உடலில் சில அலைவரிசை உள்ளே போய் அந்த உடலில் அவ்வளோ கடினமான சூழலில் உட்காந்து தியானம் செஞ்சு அந்த உடலையும் அப்படி இப்படி ஆடக்கூடிய உடலை வச்சு ஒரு அனுபவத்தை பெற்று மேலே வருவான். அப்போ பிற ஞானிகளுக்கும் அரண்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு உடலுக்குள்ளே இருந்து இவன் இவ்வளோ பெரிய தியானத்தை அங்கே கஷ்டப்பட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி கஷ்டப்பட்டு இப்படி வந்திருக்கான் பாரு அப்படிங்கிறது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். பெரிய ஒரு விவாதத்தை, பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒன்று இருக்காது. அப்போ அவங்க
அதை வந்து ஒரு மாணவர்கள் வந்து ஒரு ஒரு யோசிக்கிறாங்க, மாணவர்கள் வந்து பயப்படுறாங்கல்ல. ஒரு ஞானி வந்து தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக பணி வந்து இந்த மாதிரி ரோடு ரோடாக அலைஞ்சு, வீதி வீதியாக அலைஞ்சு, அவன் வந்து முட்டு சந்திலையும் அங்கேயும் இங்கேயும் உட்காந்து அந்த தியானத்தை வந்து ஒரு இடத்த ஒரு பொசிஷன் அடையிறதுக்கு போராடுறது இருக்குல்ல, அவனுக்கு துன்பம், அவனுக்கு துயரம், அவனுக்கு செயல், அவனுக்கு வந்து பிஃபோரா அவனுக்கு உணர்த்தது. நீங்க வந்து இந்த கதாபாத்திரமா இருந்திருக்கிறீங்க, இந்த கோயில்ல போன ஜென்மத்தில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கீங்க, இந்த அம்பாலோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு, இந்த கோயில்ல பின்பக்கம் உங்களுக்கு தொடர்பு இருக்கு, முன்பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கு, 4 பேரோட வந்து உட்கார்ந்தீங்களே, இதெல்லாம் தெரியுது. ஆனா இங்க ஒரு பிரசாத் தியானம் பண்ணணும், இவ்வளோ செயலையும் உணர்த்தப்பட்டு கூட அங்க எந்த சலுகையும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை. அவனுக்கு ஒரு வாய்ப்பு, அவனுக்கு உள்ள ஒரு சலுகையில் என்னன்னு கேட்டா, எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துக்குள்ள உட்காரக்கூடாதுங்கிற அந்த செயல்பாடுகள்லாம் தெரியுது. ஆனா அவன் வந்து ஒரு சவாலான இந்த மனித தேகத்துக்குள்ள ஒரு மனிதன் தியானத்துக்கு போராடுறான்ல, ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்க போராடுறது உங்களுக்கு மட்டும் தெரியும். அதே மாதிரி போராட்டத்தை அவன் போராடுறான், சந்திக்கிறான். அவன் அவ்வளோ பெரிய துயரத்தை அந்த உடலை வச்சுக்கிட்டு கடைசியா அந்த உடல்லேருந்து ஒரு அனுபவத்தை பெறான். பெற்று அவன் வந்து அவன் எப்படி பார்க்குறான்னா, இந்த இந்த பூலோகத்தில் வந்து ஒரு மனித உடலை வச்சு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கோம் அப்படின்னு அவன் அப்படியே அப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கடுமையான ஒரு சவால் நிறைந்த வேலை. அப்போ அந்த சவால் நிறைந்த வேலையை தான் ஞானி செய்கிறான். மனிதன் பிறப்பே வேண்டான்னு ஓடுறேங்கிறான். இவன் தேவைப்படும் போதெல்லாம் பிறக்கிறான்னா பிறப்பா எடுக்கிறது இல்லை, ஒரு உடலுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறான். அப்போ வந்தும் அவ்வளோ ரிஸ்கை, அவ்வளோ கஷ்டத்தை அவன் வந்து அனுபவித்து ஒன்று பண்ணுறான். அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கங்க. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனிதர்கள் துன்பப்படுறாங்க, மனிதர்கள் துயரப்படுறாங்க. கடவுள்ங்கிறது ஒரு அலைவரிசை, அந்த அலைவரிசையே மனித உடலில் வந்துட்டு லோல் பட்டு லொங்குப்படுது. புரியுதுங்களா? அதுவே தன்னை யாருன்னு, தான் யாரா இருந்து என்ன, நான் இப்படி தான் வரணும், நீ யாரா இருப்பா, போன ஜென்மத்தில் நீ சிவனாரு, சரி, பெருமாளாரு, ஓகே, சக்தியாரு, ஓகே, வாழையாரு, ஓகே, இந்த ஜென்மத்தில் இங்கே முட்டியை தேய்ச்சி தான் நீ வரணும். அப்போ உட்காந்து இதை விஷயத்தை பண்ணி 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 தான் வர்றான் அவன். அப்போ அங்கே அவன் ஒன்றும் பெருமைக்கெல்லாம் மாவிடலாம் இடிக்க முடியாது. அப்போ அவன் போராடி அந்த உடலை வந்து அப்படி இப்படி விட்டுறாம அப்படி போராடி ஒரு இடத்துக்குள்ள வரான். புரியுதுங்களா? நீங்க நல்லா பாருங்க, விவேகானந்தனுங்கிறவன் சப்த ரிஷியில் 7 பேத்துல ஒருத்தர்னு சொல்றாங்க. ஆனா சாக போற 4 நாளுக்கு முன்னாடி தான், உடல்ல இருந்து உயிரை பிரிக்க போற 4 நாளைக்கு முன்னாடி தான் நீ சப்த ரிஷினே தெரியுது. அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இது எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் தன்னை உணரணும்னு இப்போதான் வீட்டிலேருந்து தவறுந்து வரும்போதே தன்னை உணர்ந்தரணும் அப்படிங்கிறீங்க, மண்டிக்கிட்டு தான் இருக்கீங்க, அதுக்குள்ளே தன்னை உணர்ந்தாருங்கிறீங்க. அவன் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அந்த உடலை உற போகிற நேரத்துக்குள்ள தான் யார் ஒரிஜினாலிட்டிங்கிறத காட்டுது. அது அந்த சப்த ரிஷியில் 7 பேத்துல யார்ப்பா நீ அப்படின்னு அது காட்டுது. அதுக்கப்புறம் இதை ஒரிஜினலை தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வேலையை செய்ய முடியாது, இந்த உடலை விடணும். உடனே ஒருத்தன் ஒரிஜினலை தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும்னு பார்ப்பாங்கல்ல, அப்போ ஒரிஜினல் தெரிஞ்சவொன்னே வேலை கிடையாதுன்னு பாருங்க. அப்போ ஒரிஜினலை தெரிஞ்சு 4 நாளில் விட்டுருவார். அதுதான் அவங்க குருநாதர் என்னன்னா, அவருடைய ஒரிஜினல் என்னன்னு அவர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இவரை தயார் பண்ணுறாரு, இவருக்கு ஆஸ்திகள் வழங்குறாரு, இவர் அதை எல்லாத்தையும் விடுறாரு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, ஒரிஜினலை நீ என்னைக்கு தெரிஞ்சுக்கிறியோ அப்போ 4வது நாள் உன் உடலை விட்டுருவேன்ட்டு போயிட்டாரு. அப்போ எப்போ தெரிஞ்சுக்குவான்னா, உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தெரிஞ்சுக்குவா, அப்போ நீ விட்டுருவ. ஏன்னா முழு சக்தியோட அப்போ நீ நின்றுவ, அப்போ நீ இந்த பூமியில் வேலை செய்ய முடியாது, ஏன்னா காலம் சரியில்லை. அப்போ நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஏன் வந்தங்கிறத உனக்கே தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல. அப்போ நீ மொத்தமாக நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு காலம் சரியில்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு அவர் விடுபட்டார். அப்போ அவர் சக்த ரிஷியாக இருந்து களத்தில் பணி செஞ்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கும். அப்போ சப்த ரிஷியோட தன்மையில் அந்த அலைவரிசை உள்ள இருக்கு, அதில் போராடிட்டு இருக்கான் மனுஷன். அந்த உடலுக்குள்ள கடந்துக்கிட்டு அந்த சப்த ரிஷியோடைய அலைவரிசை விவேகானந்தன் என்ற ஒரு மனித உடலுக்குள்ள கடந்துக்கிட்டு அல்லோலப்பட்டிருக்கு. காடுகள்லையும் மலைகள்லையும் ட்ரெயின்கள்லையும் நகரங்கள்லையும் அங்கே போய் குளிர் பிரதேசத்துலையும் அது பாட்டில் அது அலைஞ்சு தெரிஞ்சிருக்கு.
இப்போ என்ன பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து அதுக்கெல்லாம் சலுகை எதுவும் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறது மக்களாகிய நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு உன்னதமாக ஒரு அலைவரிசையை ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வேலையை மேற்கொள்ள பார்க்குது. அப்போ அது குறுக்கு வழியில் போகலை, அது தர்மத்தை மீறலை, அது சத்தியத்தோடு நடந்துக்குது பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.